ஏன் ராமானுஜதாசன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஆண்டாளோட திருப்பாவையில் 10வது பாசுரார்த்தம் பார்க்கலாமா? நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மனார். இந்த பாசுரத்தில் தற்போது இவா எந்த வீட்டு வாசலில் நிற்கிறாளோ அந்த வீட்டு பெண்ணை அழைக்கிறா. அந்த பெண்ணும் அதை காதில் வாங்கிக்காம இருக்கா. இவள்லாம் சொல்கிறா, நீ மட்டும் கிருஷ்ண அனுபவம் பண்ணிட்டு இருக்கியா? அந்த வாசனையுடன் கூடிய துளசி மாலையை அணிஞ்ச நாராயணனை நீ மட்டும் அனுபவம் பெறுவது தகாது. நீ வெளியே வந்து இத்தனை நேரம் அவனை அனுபவிச்ச அந்த சொர்க்கம் போன்ற அனுபவத்தை எங்களோட பகிர்ந்து கொள்ள வேணும் அப்படின்னு கூப்பிடுறா. ஆனால் உள்ள இருக்கிறவளுக்கு அதெல்லாம் கேட்ட மாதிரியே தெரியல. உடனே இவர்கள்லாம் சொல்கிறா, ராமாவதாரத்தில் ராமனின் அம்புக்கு தோற்று போன அந்த கும்பகர்ணன் தன்னோட உறக்கத்தை உனக்கு கொடுத்துட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்கிறா. அந்த கும்பகர்ணன் ராமனை எதிர்த்தான், அதனால தோற்று போனான். ஆனால் இவளோ அந்த ராமனையே தன்னுக்கிட்ட கொண்டு இருக்காளே, அதனால இவ தோக்கலை அப்படின்னு தங்களை திருத்திக்கிறா. அவனை அடையணும்னு இவ துடிக்கிறா. அப்புறம் எப்படி இவ தூங்குவா அப்படின்னு இவாளே கேட்டுக்கிறா. பெருமான சரணம்னு பற்றியாச்சு, அதனால இனி அவன் எல்லாத்தையும் பார்த்துப்பான் அப்படிங்கிற விஸ்வாசம், நம்பிக்கை, அதனால கவலை இல்லாமல் தூங்குறா அப்படின்னு தங்களை தேற்றிக்கிறா எல்லாரும். உடனே உன் நம்பிக்கை நல்லது தான், ஆனால் கைங்கரியம் செய்கிறது தானே நம்மளோட குறிக்கோள். அது மட்டும் தானே நம்மளை அவன்கிட்ட கொண்டு செல்லும். அதை விட்டுட்டு இப்படி தூங்கலாமா? சரணாகதி பண்ணியாச்சு, இனி என் பாட்டுக்கு ஏதோ உலக விஷயங்களில் ஈடுபட்டுண்டு எப்படி வேணா இருக்கலாம் அப்படின்னா அந்த சரணாகதி என்ன பண்ணோம்னா நம்மளை பல பிறவிக்கு இழுத்துட்டு போயிடும். பலிக்கவே பலிக்காது. எப்போ நீ உறுதியோட அவனை சரணம்னு சதா அவனோட நினைவோடு இருக்கும்போது தான் அவனை அடையக்கூடிய ஒரே வழி. இதை தான் இந்த தோழியர் இவளுக்கு புரிய வைக்கிறா. நீ உன் சோம்பலை விட்டுட்டு படுக்கையிலேருந்து எழுந்து உன்னை சரி செஞ்சுண்டு வந்து கதவை தர அப்படின்னு சொல்கிறா. ஆமாம், கைங்கரியம்னா என்ன? அவனை சார்ந்து அவனுக்கு செய்யக்கூடிய வேலை. பூ தொடுக்கிறது, கோவில் பெருக்கிறது, அங்கே கோலம் போடுறது, கோவிலில் எந்த மாதிரியான வேலையெல்லாம் நாம் செய்ய முடியுமோ அதை செய்யறது, வீட்டில் நல்ல தலிகையாக அவனுக்கு உபச்சாரம் பண்ணுறது, கண்டருளை பண்ணுறது, இது மாதிரி வேலைகள் தான் நம்ம அவன்கிட்ட அவனை அடைய அழைத்து செல்லக்கூடிய ஒரே வழி. இதை தான் இந்த பாசுரத்தில் அந்த தோழிக்கு மற்ற தோழியர்களாம் எடுத்து சொல்கிறா. நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மானாய், நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மானாய், மாற்றமும் தாரோ வாசத்திரவாதர், மாற்றமும் தாரோ வாசத்திரவாதர், நாற்ற துழாய் மூடி நாராயணம்மாள், நாற்ற துழாய் மூடி நாராயணம்மாள், போற்ற வரையை தரும் புண்ணியனாய் பண்டு ஒருண கூற்றத்திவாய் விழுந்த கும்பக எழுதான் தந்தானோ, கூற்றத்தின்பாய் வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கே பெருந்துயழ்தான் தந்தானோ.